விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருப்பது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் 31 லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தரவுகள் கூறுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பிரச்சார களங்களில் காவல் நிலையங்களில் நடக்கும் மரணங்களுக்கு நீதி கேட்ட அரசியல்வாதிகளில் தற்போதைய முதலமைச்சர் விஜயும் ஒருவர். ஆனால் தற்போது அவரது ஆட்சியிலேயே 4 லாக்அப் மரணங்கள் நடந்திருப்பது சற்று சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 மே மாதம் 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றங்கள் நடந்துள்ளதை யாராலும் மறக்க முடியாது. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, பள்ளிகளுக்கு அருகில் இருந்த 717 மதுக்கடைகள் அகற்றம், குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்க 134 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டம், விவசாய கடன் தள்ளுபடி, அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கை என பல்வேறு மாற்றங்களும் புதிய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் இத்தனை சாதனைகளையும் மறக்கடிக்கும் வகையில் காவல் நிலைய மரணங்கள் முன்வந்து நிற்கின்றன. சென்னை எம்ஜிஆர் நகரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட வெங்கடேசன் என்பவர் போலீசார் தாக்கியதில் படுகாயமடைந்து வீடு திரும்பிய நிலையில் ஜூன் 8ஆம் தேதி உயிரிழந்தார். அதற்கு அடுத்தபடியாக ஜூலை 13ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அருகே உள்ள ஈத்தன்காடு பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் குட்கா விற்ற வழக்கில் போலீசாரின் விசாரணையின் போது மரணமடைந்தார். போலீசார் அடித்ததால் தான் தனது கணவர் இறந்தார் என்று சபரிவர்மனின் மனைவி புகார் கூறினார். அதன் தொடர்ச்சியாக சட்டவிரோத மது விற்ற புகாரில் தூத்துக்குடி தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்ட 24 வயதான அருணாச்சலம் என்ற இளைஞர் ஜூலை 23ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். போலீசார் தலையில் கடுமையாக தாக்கியதாலேயே அருணாச்சலம் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினர். லாக்அப் டெத் மட்டுமின்றி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதால் திருச்சியை சேர்ந்த ஸ்ரீராம், தென்காசியை சேர்ந்த முதியவர் அந்தோணிராஜ், கிருஷ்ணகிரியை சேர்ந்த 17 வயது சிறுவன் என மேலும் 3 பேர் தங்களது வீடுகளில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் என திமுக தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 75 நாட்கள் ஆகின்றன. அதில் 4 கஸ்டோடியல் மரணங்கள் நடந்துள்ள நிலையில் அது பற்றி முதலமைச்சர் விஜய் இதுவரை வாய் திறக்காமல் இருப்பது மிகப்பெரிய அநீதி என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கஸ்டோடியல் மரண விவகாரத்தில் விஜய் தனது மௌனத்தை கலைக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றனர்.